வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க சமைக்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அரை முடி துருவின தேங்காய், 3 பெரிய சைஸ் தக்காளி பழம், 3 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி, இதெல்லாமே மிக்ஸியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரை மூடி துருவி வச்சிருந்தது, 3 தக்காளி பழம், 3 ஸ்பூன் சக்தி சாம்பார் பொடி, இதெல்லாமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சப்புறம் 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கின அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலேயே நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு பாதி அளவுக்கு கொதித்து வந்த வாட்டி நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.